there are 7 stages of the hair loss. That is normal hair loss. கொஞ்சம் நார்மலாக ஹேர் லாஸ் ஆகுறது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் தென் செகண்ட் ஒன், இங்கே எம் ஷேப்பில் ஹேர் லாஸ் ஆகும். இங்கே எம் ஷேப்பில் கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகும். அண்ட் தென் தேர்ட் ஒன் வந்து கொஞ்சம் பிக்காக கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கன்வெர்ட் ஆகி எம் ஷேப்பில் ஹேர் லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் ஃபோர்த் ஒன், க்ரௌன் ஏரியா. இந்த ஏரியா பேர் வந்து க்ரௌன் ஏரியான்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகும். அண்ட் தென் ஃபிஃப்த் ஒன், க்ரௌன் ஏரியாவுக்கு கொஞ்சம் முன்னாடி இங்கே கொஞ்சம் ஹேர் லாஸ் ஆகி கொஞ்சம் பாயில்ட் ஆக சான்ஸ் இருக்குது. அண்ட் தென் சிக்ஸ்த் ஒன், இங்கிட்டும் இல்லாமல் கொஞ்சம் சென்டர் பாயிண்ட்ல கொஞ்சம் பாயில்ட் ஆகும். அண்ட் தென் செவன்த் ஒன் இஸ் பீக் ஆன் ஹேர் லாஸ். இங்கே வந்து கொஞ்சம் பாயில்ட் ஆயிரும், முடி இல்லாமல் ஆயிரும். அதான் பீக் லெவல்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட், எதனால ஹேர் லாஸ் ஆகுது? ஹேர் லாஸ் ஆகிற காரணம் வந்து 2 ரீசன்ஸ் இருக்கு. இன்டர்னல் ஹேர் லாஸ் இருக்கு, எக்ஸ்டர்னல் ஹேர் லாஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸ்டர்னல் ஹேர் லாஸ்னாக்க நீங்க தேய்க்கிற ஹேர் ஆயில், ஜெல்லு, சீரம் அது பொறுத்து உங்களோட ஹேர் லாஸ் ஆகுது. அண்ட் தென் எக்ஸ்டர்னல் ஹேர் லாஸ்னாக்க உங்களோட நியூட்ரிஷன் பிளான், டயட்ரி, அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்லீப்லெஸ், அப்புறம் பாலிமர்ஸ் லீக் ஆகுறனால கூட உங்களுக்கு ஹேர் லாஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு. பட் நிறைய பேர் வந்து எக்ஸ்டர்னல்லே ஃபோக்கஸ் பண்றாங்க. ஏன் ஆயில் தேய்ச்சா நல்லாயிரும், சீரம் தேய்ச்சா ஹேர் லாஸ் ஆகுறது குறையும் சொல்லி நம்பிட்டு இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. உங்களோட இன்டர்னல்லே நீங்க ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னாக்கா ஹேர் லாஸ் ஆகுறதுக்கு கொஞ்சம் குறையறதுக்கு சான்ஸுகள் நிறைய இருக்கு. ஹேர் லாஸ் ஆயிடுச்சுன்னா க்ரோ ஆயிரும். ஆனால் ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்னா க்ரோ ஆகாது, ஒன்றுமே இருக்காது. ஸோ ஹேர் லாஸ்னா என்ன, ஹேர் லாஸோட ரீசன்ஸ் தான் என்னன்னு சொல்லி நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா பார்ட் 1 கமெண்ட் பண்ணுங்க. அந்த நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பபாய், லவ் யூ ஆல்.